எங்கள் அம்மா முதல்ல இறந்து எங்கள் அப்பா ரெண்டாவது இருந்தாங்க. ஒரு மனைவி இல்லாமல் கணவன் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது ரியலாக அனுபவித்து பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா இல்லாமல் எங்கள் அப்பா கஷ்டப்படுறது ஒரு வருஷம்தான் அவரால் தாக்கு பிடிக்க முடியுது. ஒரு வருஷம்தான் உயிரோடு இருக்க முடியுது அம்மா இல்லாமல். அடுத்த ஒரு வருஷத்தில் நான் 13 வயசில் அம்மாவும் 14 வயசில் அப்பா இறந்துட்டாங்க. அதே சமயத்தில் ரீசெண்டாக என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தைங்களாம் நல்லா வளர்த்துறாங்க. பெண்களால் முடியும், ஆண்களால் மனைவியை விட்டு இருக்கவே முடியாது. ஐயா கூட நினச்சிருப்பார் எல்லாத்துக்கும் எழுதிட்டு இருந்தால் ஒய்ஃபை சொன்னதுக்கு மட்டும் அழகான ஐயோ நான் கனவுலையும் நினச்சி பார்க்க மாட்டேன் ஒய்ஃப் மறைஞ்சிட்டதா அப்படின்ட்டு அதை பற்றி நினைக்கல. மற்றதெல்லாம் நினச்சேனே தவிர நினைக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நான் ஸ்டேட்டஸே போடுவேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு. 3 நாள் ஜாலியாக சந்தோஷமாக மஜா பண்ணிட்டு இருக்கணும். 4வது நாள் பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஃபீல் ஆகிடுது. எப்போ வேற அப்படிங்கிற அப்படி இருக்கும்போது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை எது அப்படின்னா நம்ம துணைவி இல்லாமல் அவங்களோட சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், மனக்கசப்பு இருக்கலாம், வீட்டில் போனால் டெய்லி சண்டை இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க இல்லாத வாழ்க்கையை நம்ம நினச்சே பார்க்க முடியாது.